அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திர தோஷம். குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இன்றைய காலகட்டத்துல நிறைய இருக்காங்க. எப்படி ஜாதகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவங்களுக்கு எந்த மாரி வழிமுறை சொல்றது? அதுக்கு உண்டான நம்ம சிறப்பு பரிகாரங்கள் சொல்லணும். அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல 5ஆம் அதிபதி சிறப்பான ஒரு அமைப்பு. 5ஆம் அதிபதி தான் குழந்தையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கிரகம், நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த 5ஆம் அதிபதி எதுவாக இருந்தாலும் அதனோட 6ஆம் அதிபதி சேரக்கூடாது. 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ, இல்ல நட்சத்திர பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ, இல்ல 6ஆம் அதிபதியோட எந்த விதத்திலான தொடர்பு கொண்டா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை தாமதமாகும். அப்ப இந்த தாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே ஒரு கிரகங்களை வலிமைப்படுத்தணும். அப்ப என்ன ஆகும்? சில மாற்றங்கள் உண்டாகும். அப்படி வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூட்சம பரிகாரம் கொடுத்திருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம். அதனாலதான் அது சூட்சமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ராமேஸ்வரத்துக்கு நீங்க போகணும். யாரு? தம்பதியர்களா போகணும். அங்க இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்துல நீங்க 2 பேரும் கை கோர்த்து மூழ்கி நீராடி எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் அனைத்து தீர்த்தத்திலையும் நீங்க உங்களுடைய கை சேர்த்து நீங்க போய் தீர்த்த நீராடிட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடும்.